பகவான் கிருஷ்ணர் 3 விதமாக தன்னை விரிவுபடுத்திக் கொள்கிறார். அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடஸ்த சக்தி என்று விரிவுபடுத்திக் கொள்கிறார். அந்தரங்க சக்தி என்பது அவரது நித்திய சகாக்கள், நித்திய லீலை புரியக்கூடிய உதவி செய்யக்கூடியவர்கள், யோக மாயையில் பகவான் கிருஷ்ணரிடம் உறவு கொள்பவர்கள், மகாமாயில் உறவு கொள்பவர்கள் இந்த சில உயிராத்மாக்கள், பௌதிக உலகத்தை ஆட்சி செய்ய நினைப்பவர்கள். அந்த பகிரங்க சக்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நித்திய பத்தர்கள் ஆத்மாக்கள் இருக்காங்க, நித்திய முக்தர்கள் ஆத்மாக்கள் இருக்காங்க. பகவான் கிருஷ்ணருடன் நெருங்கிய சகாக்கள் அனைவரும் நித்திய முக்தர்கள். பகவான் கிருஷ்ணருக்கு எப்பவுமே தொண்டு செய்யக்கூடியவர்கள் நித்திய முக்தர்கள். நாமெல்லாம் நித்திய பத்தர்கள். நாம் சாதனா சித்தி அடையலாம். பகவான் கிருஷ்ணர் தொண்டாற்றுவது மூலமாக நாம் சித்தி அடையலாம், ஆன்மீக லோகத்தை அடையலாம். அல்லது பகவான் கிருஷ்ணன் கருணையின் மேல் நாம் ஆன்மீக லோகத்தை அடையலாம்.